அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ரீடிங், ஆர்ட் ஆஃப் ரீடிங், வாசிப்பு கலை பற்றிய 3வது பகுதியை நான் உச்சரிக்க தொடங்குகின்றேன். ஏற்கனவே 2 விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் விலகி போகிறது மாதிரி நினச்சிருக்கேன், விலகலை. மருத்துவர் உடலையே படித்தால்தான்றதுக்கு தான் அவ்வளோ சொன்னேன். அவர் ஞானி ஆயிடுவார். இந்த மூளைக்குள் இருக்க விஷயத்தை, அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பிண்டத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து உணர்ந்து படிச்சிட்டோம்னா, அதுக்கு புத்தகத்தை நம்ம மெடிக்கல் டாக்டர்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. அதுக்கு தான் வள்ளலார் சொன்னதை சொன்னோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது ஒரு உணர்வு, இரக்கம் என்பது ஒரு உணர்வு, கருணை என்பது ஒரு உணர்வு. அது மாதிரி ரீடிங் எப்படி உங்களுக்கு நடக்குது, அந்த ரீடிங்கில் இருக்கக்கூடிய கான்செப்டுக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம், அந்த ரீடிங்க்கும் மூளைக்கும் சம்பந்தப்பட்ட அது மெமரி, எவர்டம் மெமரியாக, நீங்கா நினைவாற்றல் மெமரியாக எப்படி சித்தரிக்கப்படுகிறதுன்றதை நம்ம பார்க்கணும். அதான் ஜஸ்ட்டு வாசிப்பு இல்லது, அதல்ல. அந்த வாசிப்பு எப்படியெல்லாம் பிரெயினில் இன்புட் பண்ணப்படுகிறது, அதுக்கு தான் நம்ம என்ன திருப்ப திருப்ப சொல்கிறோம். ஒரு குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கே அவர்களாக இருந்து படிக்க வைக்கிறது தான் வாசிப்பு கலை. நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு கூட்டி போய் நீங்கள் நினச்ச புத்தகம்லாம் வாங்கி கொடுத்து படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வாசிப்பு கலை அல்ல. அல்லது ஏதாச்சும் படிங்கன்றது, அது வாசிப்பு கலை. அவர்களோடு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேண்டிய நூல் எதெல்லாம் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறவளைக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இது குழந்தைகள் சைடு, மாணவர்கள் சைடு. எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும்ன்றாங்க, அது வேற. ஆனால் எல்லாருக்கும் படிக்க பிடிக்குமா? அந்த படிக்க பிடிப்பதற்கு நாம் மோட்டிவேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ படத்தை பற்றி சொல்லி படத்தை பார்க்க வைக்கிறோம், ஆனால் படிப்பதற்கு அது சம்பந்தமான விஷயங்களை பெற்றோர்கள் சோசியல் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் குழந்தைகள் படிக்க முடியும். இது குழந்தைகள் லெவலில், மாணவர்கள் லெவலில். நீங்கள் 2 விஷயம் தெளிவாக இருந்தால் தான் படிக்க முடியும், அது வேறு. இன்னும் என்னுடைய சின்ன அனுபவத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் 5000 கோடி கண்டெய்னரில் இருக்குன்னு வச்சுங்க. அந்த கண்டெய்னரில் மிஷின், இந்த கவுண்டிங் மிஷினை வச்சு நீங்கள் எண்ணிடலாம், ஆளை போட்டு 5000 கோடியே 10,000 கோடி கூட எண்ணிடலாம். ஆனால் ஒரு புத்தகம், திருக்குறளை 1330 குறட்பாக்களையும் நீங்கள் படித்து அறிந்து உறிந்து புரிந்து உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்துறதுன்றது தான் டிஃப்ரெண்ட். முடியுமா? முடியாது. அப்படி இருந்தால் எனக்கு குறைந்தது தமிழ்நாட்டில் 8 லட்சம் பேரில் எத்தனை பேருக்கு திருக்குறளை அறிந்து புரிந்து உணர்ந்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிச்சுங்க. பெரிய பெரிய பிஹெச்டி வாங்கினா கூட கேட்டேன், தெரியாது. அவங்க சில திருக்குறள்களை கேஸாக கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இதை விட்டுட்டு இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஆடியோ புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் பிரபஞ்சத்தை எப்படி தூண்டுறது, எப்படி விழுகிறதுங்கிறது வள்ளுவர் எல்லாமே சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாசிப்பு கலை என்பதே ரகசியம் என்னவென்றால், வாசிக்கும் அனைத்தும் மூளைக்குள் சேர வேண்டும். மூளைக்குள் சேர்ப்பது என்பது என்ன? அப்படியே மொத்தமாக கடைஞ்சி போட்டுறதா? அதுக்கு தான் குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுடைய அதை உள்வாங்கும் தன்மையை உருவாக்காமல் படிக்கிற அத்தனையுமே அப்படியே பாறையில் விழுந்த தண்ணி மாதிரி போயிடும். அது உள்வாங்குகிறோமா? 100% உள்வாங்குகிறேனா நான் ஒரு ஒன்றில்னா, அந்த இடத்துல தான் ரீடிங், வாசகம், இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆர்ட் ஆஃப் வெறும் வாசகம், ரீடிங் ஹேபிட்ஸ் ஆர்ட் ஆஃப் ரீடிங்காக மாறும். எப்படின்னு சொன்னால், நீங்கள் பிடித்த உங்களுக்கு மரபணு திறனுக்கு ஒத்துப்போன
படிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இளையராஜாவை நான் அதை சொல்கிறது காரணம், அவர் படிக்கிறாரு, இசையை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கார், இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறார். லேர்னர். அவர் ஒன்றும் புத்தகங்களை வச்சு படிப்பதில்லை, இசையெல்லாம் கேட்கிறார்கள். அதை கேட்டல் பார்த்தல், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்த்தலும் படித்தல் தான், கேட்டலும் படித்தல் தான், ஆர்கியூமெண்ட்டும் படித்தல் தான், டிஸ்கஷனும் படித்தல் தான், கலந்தாய்வும் படித்தல் தான், காரசாரமான விவாதமும் படித்தல் தான். அந்த படித்தலில் இவ்வளவு இருக்கு. அந்த படித்தலில் இவ்வளவு நடக்கும்போது வெறும் ஒருத்தர் இப்போ சொற்பொழிவாட்டிக்கிட்டு இருக்கார், அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதுவும் படித்தல் தான். ஆனால் எங்கே படித்தல் நிறைவாகும்னா, அந்த படித்தலை வெறும் அப்சர்வேஷனாக இருந்து படிக்கக்கூடாது. அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். எதுவும் மற்ற எந்த சலனமும் மற்ற குறைந்தது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ அதில் படிக்கும்போது நீங்கள் முழுசாக காணாமல் போயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி படிக்கக்கூடிய ஒன்று உங்களை உள்ள தானாகவே பதியும். அந்த தானாகவே பதிந்திருக்குது என்னான்னு சொல்கிறது தான் இப்போ மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்றாங்க. தியானம். படிப்பே தியானம். படிப்பே தியானமாகணும்னா நீங்கள் 100% உங்கள் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் உங்களுடைய ஆர்வத்திற்கும் இதோட முக்கியமாக தெரிஞ்சுக்கிறணும். நம்ம படிக்கிறது எதிர்மறையான விஷயங்கள்லாம் படித்து அதை ரொம்ப பிடிச்சி போகிற சொல்ல, நேர்மறையாக படித்தால்தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு லாயக்கு. இந்த வேலை போட்டுக்குங்க. நீங்கள் ஏதோ படிச்சுக்கிட்டு இருப்போம், உலகத்தில் தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஆயகலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, தப்பாக சில விஷயங்களை, அந்த படித்தலை சொல்ல. அதெல்லாம் ஆர்ட் ஆஃப் லிவிங் கிடையாது, ஆர்ட் ஆஃப் ரீடிங் கிடையாது, ஆர்ட் ஆஃப் கரப்ஷன். அது ஒரு ஒரு கொடுமையான விஷயம். இது எப்படின்னா, நேர்மை இருக்கணும் அதுக்குள்ள, இல்லைன்னா படிக்காதீங்க. அதுதான் ஆர்ட் ஆஃப் ரீடிங்கிறதுக்குள்ளே நான் பேசிக்கிட்டு இருக்குது. அது என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? அது நல்ல இறையன்பு அழகாக சொல்லுவார். ஆர்ட் ஆஃப் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வாசிக்கிறீங்க, வாசிக்கிறதெல்லாம் எப்படி மெமரி ஆகுன்றதுக்கு சார் ஒரு 7 பகுதி கொடுத்துருக்காரு. அதை எனக்கு தெரிஞ்ச ரிமெம்பரிங், ரிவியூவிங், ரிவைசிங், ரீகேப்சுலேட்டிங், ரிவிஷன் எல்லாம் பண்ணணுன்றாரு. ரீடிங், முதல்ல ரீடிங்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இது படிக்க 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 பதிகிறது. எப்படின்னா, அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக, எதுவும் மற்ற எந்த சலனம் மட்டும் கன்ஃபியூஷன் இல்லாமல் படிக்கிறதுக்கு தான் நீங்களாக உங்களுடைய மரபணு திறனுக்கு ஒத்து போகிற செய்யணும். அதுக்கு எப்படி செய்யணும்? டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு சொன்னால் தான் படிக்க முடியும். இதெல்லாம் தெரியாமல் ரீடிங், ஆர்ட் ஆஃப் ரீடிங், இந்த புத்தகத்தை படிங்க, அந்த புத்தகத்தை படிங்க, உங்களுக்கு அப்படியே அதெல்லாம் கிடையாது. ஆர்ட் ஆஃப் ரீடிங்க்கு ஆகிக்கிட்டு இருக்கீங்கன்னா, வெறும் வாசிப்பு பழக்கத்திலேருந்து ஆர்ட் ஆஃப் ரீடிங்க்கு போகிறீங்கன்னா, அதுக்கு எவிடன்ஸ் when you are recollecting the materials which you have studied earlier, and if you feel that the same thing is recollected, நாம் படித்ததெல்லாம் மறுபடியும் அது நினைவுக்கு வருகிறதே என்று சொன்னீர்களானால் தான் நீங்கள் ஆர்ட் ஆஃப் ரீடிங்குள்ளே நுழையிறீங்கன்னு அர்த்தம். படித்தீங்க, கேட்டால் ஒன்றும் விளங்கலை, இந்த பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ முதல்ல ஆர்ட் ஆஃப் ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஆர்ட் ஆஃப் ரீடிங் வெறும் ஹேபிட் ஆஃப் ரீடிங் ரீடிங் ப்ராக்டிஸ்ன்றது, ரீடிங் ஹேபிட்ஸ்ன்றது ஹவு டு கன்வெர்ட் இன்டு ஆர்ட் ஆஃப் ரீடிங்க்கு போகணும். இது நீங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மொழியிலையும் அந்த சொந்த மொழியில், இப்போ ஆங்கிலம் படிக்கணும்னு வச்சுங்க, ஆங்கிலம் எந்த புக்கு படித்தாலும் சரி அதுக்குரிய அவர்களுடைய மொழியும் தெரியணும். இப்போ நீங்கள் இங்கே ஆங்கிலம் படிக்கிறீங்க இந்த ஸ்கூலில், தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி படிங்க, ஆர் ஸ்டேட் போர்ட் படிங்க, அதனுடைய தமிழாக்கங்கள் இருக்கின்றன. சிபிஎஸ்சியில் சேம் தமிழாக்கம் இருக்காது, ஆனால் தமிழாக்கத்துக்குரிய சப்ஜெக்ட் பூரா இப்போ வந்துருச்சு யூடியூப்பில். ஆமாம், அப்போ அதை பூரா நீங்கள் ரிசீவ் பண்ணி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
அப்போ படிக்க முடியலையா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டென்ஷன் இல்லாத ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ரீடிங் கரெக்டாக இருக்கும், ரீகலெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும், ரிவைஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ரீடிங், ஜஸ்ட் கோடு, ஜஸ்ட் குறித்தல், அது எக்ஸாமினேஷன். பட் இது எப்படி நடக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பார்க்குறதும் கேட்பதும், சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 பொறிகளும் படித்து கொண்டு தான் இருக்கிறது. மூக்கு என்ன வாசனை என்று கடிச்சுக்கிறது, காது என்னன்னு கட்டுறது, காது என்ன, கண் என்னன்னு பார்த்துருது, தோள்கள் என்று உணர்ந்துருது, டச், நாக்கு என்பது டேஸ்ட் பண்ணுறது. இந்த 5ல் மிக முக்கியமாக இருக்கிறது கண்ணும் காது தான். எந்த பொறிகளாலும் எந்த செயலை செய்யலையோ அந்த செயலுக்குரிய, அதாவது படிப்பு என்ற ஒரு செயலை செய்தால் படிப்புக்குரிய பொறிகளும் புலன்களும், அந்த செயலுக்குரிய பொறிகளும் புலன்களும் அந்த செயலை மட்டுமே நினைத்து அந்த செயலை படிப்பதற்குரிய நேரத்திற்குள் எந்த விதமான எண்ணங்கள் சலனமற்று எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நேரம் ஒதுக்கி ஆகணும். இப்போ உதாரணம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, செல்லை வச்சுக்கிட்டு படிக்கக்கூடாது, செல்லுக்கு நேரம் ஒதுங்க. இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுடைய பிரெயினில் இது ஆக்சிப்டல் லோப்பு, ஃப்ரண்டல் லோப்பில் தான் பதியுது, கண்ணு காது. அந்த பதியக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், உள்வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம். இப்போ முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. மூளைக்கும் ரீடிங்க்கு என்ன இருக்குது, அந்த ரீடிங்க்கு முன்னால் அப்சர்வேஷன் இருக்கக்கூடாது, வெறும் அப்சர்வேஷன் இருக்கக்கூடாது, அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் இருக்கணும், எந்த சலனமும் இல்லாமல் உள்ளே போகணும். போகும்போது கவனமே தியானமாக உள்வாங்கி படிக்க நீங்கள் ஒன்றும் நோட்ஸ் எல்லாம் போடாதீங்க. எடுத்த உடனே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் நோட்ஸ் போட்டு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் டைவர்ஷன். படிச்சுக்கிட்டே இருங்க, திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. முதல் தடவை படிக்கும்போது ஒன்று விளங்கும், 2வது படிக்கும்போது விளங்கும், 3வது படிக்கும்போது விளங்கும், 4வது படிக்கும்போது விளங்கும், 10வது படிக்கும்போது ஒன்று விளங்கும். அதுதான் திருக்குறள். நான்லாம் இந்த எப்பொருள் யார் வாய்க்கு எப்பொருளும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் ஒரே மாதிரி தானே இருக்குது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்புறம் தான் ஏன் 2 வேறு அதிகாரத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு இது வேறு அது வேறு. இந்த அறிவு என்பது வேறு, அந்த அறிவு என்பது வேறு. இது ஃபிசிக்கல் இன்டெலிஜென்சஸ், அது மெட்டாஃபிசிக்கல் இன்டெலிஜென்சஸ்ன்னு தெரிய வந்துச்சு. அதை பற்றி நிறையா பேசுவோம். அப்போ நாம் எதை படிச்சுக்கிட்டே இருக்கோமோ திரும்ப ப்ராக்டிஸ் கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் ரீடிங். அப்போ ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ மூளைக்குள்ளே கரெக்டாக இன்புட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கரெக்டாக அங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஸ்டோர் ஆகணும்? மரபணு திறனுக்கு தக்கபடி படித்தா அந்த மரபணு திறனுடைய ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா, தன்முனைப்பு, அந்த மரபணு திறனின் தன்முனைப்பு, அந்த தன்முனைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதை நீங்கள் எப்படி வச்சுங்க, பெட்டகம்னு வச்சுங்க. அதில் போய் சேர்ந்து அப்படியே உள்ளே மரபணுடைய என்லார்ஜ்மெண்ட், என்ரிச்மெண்ட், என்லைட்டன்மெண்ட் தொடங்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம். உங்களுடைய சாப்பிடும்போது, வாயில் சாப்பிடும்போது அது கரெக்டாக இங்கே கேவிட்டி போய் கரெக்டாக போய் இன்டெஸ்டைன் போட்டு முறையாக போகணும் இல்லைங்களா, ஸ்டொமக் போய். இதே மாதிரி இது. அப்போ அந்த இடத்துல எதை பார்க்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அதில் நீங்கள் ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக கேட்டு எந்த விதமான சலனம் இல்லாமல். ரீடிங் சொன்னால் போது புத்தகத்தை உட்கார்றது கிடையாது. ரீடிங் உட்கார்ந்துருக்கும்போது எல்லாம் மறக்கணும். படிக்க ஒன்று படிக்க வைக்கலைன்னா ஈவன் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமே சில நேரங்களில் உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை படிக்கக்கூடாது நான் சொல்லுவேன். அப்படியே கட் பண்ணுங்கள், 10 நிமிஷம் 20. அப்போ படிக்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். நாம் பேங்க்கில் எப்படி பணத்தை போடுறோமோ அது மாதிரி நம்ம மூளையில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எப்போ நீங்கள் அதை உணர முடியும்னா,
நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறீங்கல்ல, ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்களா, அப்போ தான் ஹவு ஃபார் இட் ஹாஸ் பின் ஸ்டோர்டு, எவ்வளவு அளவுக்கு அது ஸ்டோர் ஆயிடுச்சுன்றதை உணர முடியும். அதனால தான் நாங்கள் சொல்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின். இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் படிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. 2வது நிறைவே வராது. இந்த இடத்துல ஒன்று நான் உங்களுக்கு கூட சொல்லணும். இப்போ குழந்தைகள் படிக்கிறது ஒரு செய்து, இப்போ ரீடர்ஸ் இருக்காங்க, படிக்கிறவங்க இருக்காங்க, எழுத்தாளர் இருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு சைடு. ஆனால் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தால் என்னுடைய சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த உலகத்தில் யாருமே பதில் சொல்லாமல் அந்த படிக்கக்கூடிய நூல்களிலிருந்து பதில் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் இவன் கண் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற ஒரு சென்டென்ஸு இந்த உலகம் அழியும் வரை உங்களுக்கு, அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டர், எல்லாத்துக்கும் இதுதான். அப்போ அந்த இதனால் இவன்கிட்ட விடலாம்ன்றது எப்படின்னா, நம்ம சந்தேகத்தில் இருப்போம். இவன்கிட்ட கொடுத்துட்டோமோ, இவன்கிட்ட கொடுக்கலையோ, இவன்கிட்ட சொல்லிட்டோமோ, இவன்கிட்ட சொல்லலையோ. அப்போ என்ன அர்த்தம், இங்கே நீ அதில் ரொம்ப தீர்க்கமாக இதனை இவன்கண் விடல் என்ற விஷயம் உனக்கு அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது இல்லையா, அதுதான் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும், உங்களுடைய கேள்விகளை தீர்க்கும். ஆமாம், திருக்குறளை படிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் எதையுமே நீங்கள் படிக்க வேணான்னு சொல்ல, மற்ற படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு செய்தியாக இருக்குமே ஒழிய, இது அப்படியே 1.25 அடியில் மரணடின்னு சொல்கிறாங்கள்ல, நச்சுன்னு பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சித்தர்கள் படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வேதாந்தம் விட்டலி புதிய காலம் படிப்போம், அப்புறம் அங்கே போகும், இங்கே போகும், அது போகும், எல்லாம் போகும். ஆனால் இது அப்படி இல்லை. நான் பேசுகிறதெல்லாம் பூராமே உங்களுக்கு நச்சுன்னு சொல்லலை, எனக்கு ஃப்ளோ வந்ததை பேசுகிறேன். அதில் நீங்கள் எது வேணாமோ கட் பண்ணியிருக்க, எது வேணுமோ எடுத்துங்க. பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் மூளைக்கு என்ன சம்பந்தம், அந்த மெமரிக்கு என்ன சம்பந்தம், அந்த ஸ்டோருக்கு என்ன சம்பந்தம், அது எப்படி உங்களுடைய உலகத்தில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்கிறேன் நான். அதில் எவ்வளவு பதில்கள் வரும் தெரியுமா? உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. நான் உண்மையிலேயே வேதாந்தங்களை பற்றி ஓரளவுக்கு படிக்க தொடங்கும் போது தான் கடவுள் என்ற ஒரு விஷயம், கடவுள் என்ற ஒரு சக்தி, பரமாத்மா என்ற ஒரு சக்தி, இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் செய்தி தெரிஞ்சது. அறியாமையே அது நீக்கும், டவுட்டு மட்டும், அது சந்தேகத்தை மட்டும் தீர்க்காது. உங்களுடைய அறியாமையிலிருந்து, அது சொல்லுவாங்களே, அறியாமையிலிருந்து நீங்கள் இது கொண்டு போங்க, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போங்க, எட்டர்னல். அது நம்ம சாதாரண மனிதன் எட்டர்னல் கொண்டு போங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பூராமே இதில் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு வரலைன்னா, உங்களுக்கு அறியாமை இருக்குன்னா, உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா, இன்னும் ஒழுங்காக நீங்கள் புத்தகம் படிக்கலை, எந்த புத்தகத்தை தேர்வு பண்ணி படிக்கலை அல்லது கேட்கலை அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் கம்ப்ளீட் யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது. ஒரு ஆசிரியரே இல்லாமல் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கலாம், 500 பேர்த்துக்கு நடத்தலாம். ஆசிரியரை வைத்து தான் நடத்தணும். சில ஆசிரியரே வேணாம், அவங்களாம் படிச்சிடுவாங்க. அதுக்குரிய ப்ராசஸ் பண்ணலாம். அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் டிக்ளேர் பண்ணுறேன் நான். அப்படின்னா என்ன, படிப்பு என்பது என்னமோ கேட்பது, அது அதாவது ரிலாக்ஸுக்கு பார்க்குறது. 24 ஹவர்ஸும் உடம்புக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும், உயிருக்கு மேலே அது படிப்பே தியானம். அந்த மாதிரி பண்ண பிரெயினில் ஒரு மிகப்பெரிய அனுபவ வில் பவர் உருவாகும். எல்லாத்துக்கும் சந்தேகம் தரும். நமக்கு முதல்ல பயமே அற்று போகும், மரண பயமெல்லாம் 2வது வச்சுங்க. இந்த வாழ்வியல் பயம் அற்று போகும். நான் ஒரு தடவை கூட பார்த்தேன், கல்யாண மாலையில் இருந்த ஒருத்தர் சொல்கிறார், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், அது ஒரு பெரிய மந்திரம் சொல்கிறார். அது உண்மைதான், அதில் ஒன்றும் குறையெல்லாம் இல்லை.
பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது இப்போ இருக்க பிரச்சனையிலேருந்து பார்த்துக்கிறலாம் அப்படின்னு ஒரு எய்ம் வருது இல்லையா? அது பார்த்துக்கிறலாம்னு சொல்கிறது காரணம், இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தீர்வு வந்துடும். நீங்கள் ஒரு 1000 புக்கு, 2000 புக்கு, 5000 புக்கு, ஃபாரினில் இருக்க புக்குகள்லாம் படித்தா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கும், ப்ரொமோஷன் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்கும். நம்ம நூல்களை மட்டும் ஒழுங்காக கவர்ந்து படித்தோம்னா, இந்த அறம் செய்ய விரும்புன்றவங்கள வருவதை, அந்த அறம் செய்ய விரும்புக்குள்ளே லட்சம் இருக்குது. அன்பே சிவம் என்பது லட்சம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம எங்கே சிக்கல் பண்ணிடுறோம்னா, படிக்கிறதுக்குரிய இந்த ஹேபிட் வேணும். இந்த உயிரினுடைய நீட்டிப்புன்னே சொல்லுவேன். படிப்பே தியானமானால் உயிரின் நீட்டிப்பே அதுவாகும். முதல்ல நமக்கு அதாவது வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் நான் ஒரு இடத்துல படித்தேன், அழகாக எழுதியிருந்தாங்க ஒருத்தர். உலகத்தில் எல்லாமே நடக்கலாம், எல்லாமே தோற்று போயிடலாம், எல்லாருமே விட்டு போகலாம். நம்ம நேசித்த, பார்த்த, நம்ம நம்பின அத்தனை பேரையும் ஏமாற்றிட்டு கூட போயிடலாம். ஆனால் உங்களோட படிக்கக்கூடிய அந்த நூலக படிப்பு இருக்கு இல்லையா, படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, நூலகம்னா புத்தகங்கள். அது இன்னொரு விஷயம் தெரியுமா? அது வாழ்க்கையில் சாகிறதுக்கு வரைக்கும் கூட பக்கத்தில் ஒரு புத்தகத்தை வச்சுக்கலாம், சண்டையே போடாது. நீங்கள் எல்லா பொருள்களுக்கும் பக்கத்தில் வச்சா கூட ஒரு இடைஞ்சல் இருக்கும், டிவைசஸ் மூலம். ஆனால் புக்கு மட்டும் உங்களை குத்தாது, கடிக்காது, வாட்டுக்கு படுத்து கிடக்கும். ஸோ படிக்கிறது என்பது அதற்காக 100% நேரம் உறுத்தி, இதுதான் என் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை நினச்சி, உலகத்தில் இதுக்குள்ளே நம்ம கடலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், அப்படியே பைய போய் முத்தெடுத்துக்கிட்டு வந்துடுவோம்னு போவோம். அந்த முத்து எடுக்கிறதாக நினைப்போம், அதுக்கு மேலே ஒரு 10,000 முத்து அங்கிட்டு இருக்கிறதாக சொல்லுவோம். ஒரு நிறைவே ஏற்படுன்னு நீங்கள் நினச்சிங்க படிக்க. அப்போ தான் நீங்கள் படிக்க தொடங்கி இருக்கீங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யூ ஆர் த ரீடர் நவ். அப்புறம் அந்த ரீடர் கன்வர்ஷன் ஆகும். இப்படி ஒவ்வொன்றா பாருங்கள். இது என்னுடைய அனுபவம். நீங்கள் பாருங்கள். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.